வணக்கம். நான் உங்கள் இரா. மீண்டும் இந்த மர்ம காய்ச்சல் நிலவரங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் உற்று நோக்கக்கூடிய ஒரு இடமாக யாழ் மாவட்டத்தை, குறிப்பாக வடமராட்சி பிராந்தியத்தை மாற்றியிருக்கின்றது இந்த மர்ம காய்ச்சல். அந்த மர்ம காய்ச்சல் காரணமாக 7 பேர் இதுவரை யாழ் மாவட்டத்திலே உயிரிழந்திருக்கின்ற நிலைமையிலே, அதில் 5 பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டவர்கள். அந்த 5 பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. ஒட்டுமொத்த இலங்கையினுடைய சுகாதாரத்துறையினருடைய கண்காணிப்பிலே இப்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையும் அதை சுற்று வட்டாரமாக இருக்கின்ற வடமராட்சி, தென்மராட்சி பிரதேசங்கள் இப்போது குவிமையப்படுத்தியிருக்கின்றது. உண்மையிலே நாளுக்கு நாள் இதனுடைய தீவிரத்தன்மை அதிகரித்த நிலைமையில் இருக்கின்றது. நேற்றைய தினம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி இரவு 8 மணி வரையான பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய தரவுகளின் அடிப்படையிலே 43 பேர் கடந்த 3 தினங்களாக 43 பேர் எலிக்காய்ச்சல் மற்றும் இந்த மர்ம காய்ச்சல் பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கடந்த நவம்பர் மாதம் 5 பேர் மட்டும் இந்த காய்ச்சல் அறிகுறிகளோடு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவர்கள் அந்த அறிகுறிகள் அடையாளம் காணப்பட்ட நிலைமையில் அதுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு அவர்கள் சுகமாகி வீடுகளுக்கு திரும்பி இருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த டிசம்பர் மாதத்தில் 55 பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் மட்டும் சிகிச்சை பெற்றிருக்கின்றார்கள். அவ்வாறு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே 55 பேர் உள்ளிட்ட 60 பேர் ஒட்டுமொத்தமாகவே யாழ் குடாநாட்டிலே கடந்த 1 வாரங்களுக்குள்ளாக அவர்கள் இந்த மாதத்திலே தொற்றுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். அந்த எலிக்காய்ச்சல் என்பது தொற்று நோய் கிடையாது. அதாவது ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு பரவக்கூடிய வகையிலான ஒரு வைரஸ், அந்த தன்மை கொண்ட ஒரு நோய் கிடையாது. இது பாலூட்டும் விலங்குகள், கால்நடைகளினுடைய சலம், மலம் உள்ளிட்டவற்றின் ஊடாக ஏற்படுகின்ற கிருமி தாக்கம் நேரடியாக ஒருவருக்கு உள்செல்வதன் காரணமாகத்தான் இந்த நோய் தாக்கம் ஏற்படுகின்றது. இப்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை ஒரு அவசர நிலைமையிலே காணப்படுகின்றது. எந்த நேரமுமே அது ஒரு அவசர நிலைமையிலே காணப்படுகின்றது என்று சொன்னால், ஒட்டுமொத்த யாழ்குடா நாட்டிலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை தான் இந்த மர்ம காய்ச்சலினால் ஒரு பாதிக்கப்படுபவர்கள் நேரடியாக அனுமதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த 60 பேர்களை பார்த்தீர்களானால், பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 24 பேரும், கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 24 பேரும், நேற்றைய தினம் புதிதாக மருதங்கணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில், அதாவது வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திலே 6 பேர் தொற்றுக்குள்ளானவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 4 பேருமாக 60 பேர் இந்த தொற்று, அதாவது இந்த எலிக்காய்ச்சல் மற்றும் மர்ம காய்ச்சல் காரணமாக வடமராட்சி மற்றும் தென்மராட்சி பிரதேசங்களிலே பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அவை தென்மராட்சி பிரதேசம் என்று எடுத்துக்கொண்டால் சாவச்சேரி பிரதேசத்துக்குள்ளாக 4 பேர் மட்டும்தான் நேற்றைய தினம் இரவு 8 மணி வரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். மிகுதி 54 பேரும் 56 பேரும் பருத்தித்துறை வடமராட்சி பிரதேசத்தில் தான் அவர்கள் அடையாளம் காணப்படுகிறார். குறிப்பாக பருத்தித்துறை, கரவட்டி, வடமராட்சி கிழக்கு, மருதங்கணி. வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திலே நேற்றைய தினம்தான் முதலாக 6 பேர் அங்கிருந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வெற்றிலைக்கணி, கட்டைக்காடு, அம்பன், மணக்காடு உள்ளிட்ட வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற பகுதிகளில் இருந்து தலா ஒவ்வொருவரும் ஏனைய இடங்களில், அதாவது வடமராட்சி கிழக்கில் ஏனைய பிரதேசத்தில் 2 பேருமாக 6 பேர் நேற்றைய தினம் தொற்றாளர்களாக, நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் இந்த நோய் நிலைமை காரணமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஏற்கனவே இந்த ஒரு மழை, சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு நோய் நிலைமைகள் உள்ளாகின்ற தன்மை அதிகம். ஆகவே பல வைத்தியசாலைகளை நோக்கி மக்கள் இயல்பாகவே செல்கின்ற, அதாவது காய்ச்சல், தடிமன் உள்ளிட்ட நோய்கள் இந்த மாதிரி காலத்திலே இயல்பாக ஏற்படுவது வழக்கம். ஆகவே அந்த வைத்தியசாலைகளே எப்போதுமே ஒரு நோயாளர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். தற்போது இந்த மர்ம காய்ச்சல் காரணமாக உடனடி ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளாகவே மக்கள் அங்கே அனுமதிக்கப்படுகின்ற நிலைமையிலே
பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை எப்போதுமே ஒரு பரபரப்பாக காணப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. அங்கே உண்மையிலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே அண்மையில் தான் புதிய கட்டடம், அதாவது அவசர சிகிச்சை பிரிவு அங்கே திறந்து வைக்கப்பட்டது. அவ்வாறு புதிய கட்டடம் திறந்து வைக்கப்பட்ட போதும் அங்கே அவசர சிகிச்சை பிரிவு தான் இருக்கின்றதே தவிர ஒரு ஐசியூன்னு சொல்லப்படுகின்ற மேலதிக சிகிச்சை வழங்கப்படும், அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவு வழங்குவதற்கான வசதிகள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இல்லை. இதன் காரணமாக அவர்கள் இடியு என்று சொல்லப்படுகின்ற அவசர சிகிச்சை பிரிவிலே வைத்து நோய் நிலைமை ஒரு முற்றிய நிலைமையிலே காணப்படுகின்ற நோயாளர்கள் இடியு என்று சொல்லப்படுகின்ற அவசர சிகிச்சை பிரிவிலே வைத்து கண்காணிக்கப்பட்டு அங்கிருந்து உடனடியாகவே ஆம்புலன்ஸ் மூலமாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏன்னால் இங்கே அவ்வாறான ஐசியு வசதி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இல்லாத காரணத்தினால் தான் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அங்கே எந்த நேரமுமே அங்கே அவசர நோயாளர் வாகனங்கள் ஒரு தயார் நிலையில் இருக்கின்றது. என்றால் இந்த இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள் கூறுகின்ற போது, அதே போன்று ஏற்கனவே மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் கூறிய தகவல்களின் அடிப்படையில் இந்த எலிக்காய்ச்சல் ஒருவருக்கு ஏற்படுகின்ற போது உடனடியாகவே ஒரு சடுதியான ஒரு தீவிர நிலைமையை அது அடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதாவது ஆரம்ப நிலையிலே இந்த நோய் கவனிக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுகின்ற போது அதற்கான தடுப்பு மருந்துகளை பெறுவதன் காரணமாக இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். சில நாட்கள் இதை அறிந்து கொள்ளாமல் அசண்டையினமாக இருந்து ஒரு இறுதி நேரத்திலே மருத்துவ கண்காணிப்புக்குள் சென்றால் கூட அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை இருப்பதாக மருத்துவத்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கையிலே பல்வேறு இடங்களிலே தென் மாவட்டங்களிலே தொடர்ச்சியாக வருடத்துக்கு 10,000, 20,000, 30,000 என வருடத்துக்கு எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்து வருகின்றது. ஆனால் அந்த எண்ணிக்கைக்கும் 10,000, 20,000 பேர் தொற்றாளர்களாக இருக்கின்ற நிலைமையிலே இறப்பு என்பது ஒரு 50க்கு குறைவான எண்ணிக்கையில் தான் ஒட்டுமொத்தமாகவே நாடு முழுவதும் இருப்பது வழக்கம். இப்போ இந்த ஆண்டு கூட வைத்திய கலாநிதி மருத்துவர் கேதீஸ்வரன் அவர்களுடைய தகவல் அடிப்படையில் 30க்கும் மேற்பட்டவர்கள்தான் இப்போது இதுவரை 2024ஆம் ஆண்டிலே தென்னிலங்கையிலே எலிக்காய்ச்சல் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆனால் யாழ்குடா நாட்டிலே ஒரு வாரத்துக்குள்ளாக 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 60 தொற்றாளர்கள் மத்தியிலே 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதனுடைய விகிதாசாரம் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது. தென்னிலங்கையிலே 10,000, 20,000 தொற்றாளர்கள் நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்ற போது அங்கே 30, 40, 50 வரையான மரணங்கள்லாம் பதிவாகின்ற நிலைமையிலே வெறும் 60 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற இடத்துல 7 மரணம் என்பது, அந்த இறப்பு வீதம் என்பது மிக அதிகமாக யாழ்குடா நாட்டில் அவதானிக்கப்படுகின்றது. ஆக இது ஒரு அபாய நிலைமை என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆகவே மக்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாகவே அருகில் இருக்கின்ற அரசு மருத்துவமனைகளை நாடி மருத்துவ கண்காணிப்புக்குள் உட்படுத்துமாறு கோருகின்றார்கள். அவ்வாறு உட்படுத்துகின்ற போதுதான் அவர்களை காப்பாற்ற முடியும். உண்மையில் இவ்வாறு இந்த மர்ம காய்ச்சலினால் பாதிக்கப்படுபவர்கள் நோய் நிலை முற்றுகின்ற போது அவர்கள் சுவாசிப்பதிலே பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இந்த 7 பேருமே உயிரிழந்த 7 பேருமே அவர்கள் ஒரு நெருக்கடி, அதாவது சுவாச தொகுதி முற்றுமுழுதாக செயலிழந்த நிலைமையில் தான் அவர்கள் இறப்பை சந்தித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு செயற்கை சுவாசத்தை வழங்குவதற்காக செயற்கை சுவாச கருவியை பொருத்துகின்ற போது அந்த செயற்கை சுவாசம் வழங்குகின்ற அந்த குழாய் வழியாக அந்த நுரையீரல் பகுதியிலே கசிந்திருக்கின்ற இரத்தம் வெளியேறுகின்ற ஒரு நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக சொல்கின்றார்கள். அவ்வாறு நுரையீரல் பகுதியிலே வளமைக்கு மாறாக அதிகளவான இரத்த கசிவை இந்த வைரஸ், இந்த மர்ம காய்ச்சல் ஏற்படுத்துவதனால் அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது என்று. அதே நேரத்தில் ஈரல், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் இந்த காய்ச்சலினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு செயலிழக்கக்கூடிய ஒரு நிலைமை அவதானிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இது ஒரு அபாயகரமான, நாங்கள் கண்மூடி திறக்கின்ற ஒரு நொடிப்பொழுதுக்குள்ளாக திடீரென நோய் நிலைமை தீவிரமடைந்து அவர்களை காப்பாற்ற முடியாத, ஒரு மருத்துவ கண்காணிப்பில் இருந்தால் கூட அவர்களை காப்பாற்ற முடியாத நிலைமை இருப்பதாக சுட்டிக்கொள்ளும். அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போது இந்த எலிக்காய்ச்சலுடைய ஒரு அறிகுறிகளாக சொல்லப்படுகின்ற விடயம், முதலாவதாக காய்ச்சல் தான் ஏற்படும். அதோடு கண்
மஞ்சள் நிறமாகவோ இல்லை சிவப்பு நிறமாகவோ மாறி ஒரு எரிச்சல் நிறைந்த தன்மையோடு கண்ணிலே அதுக்கான அறிகுறிகள் தென்படும் என்று சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் உடம்புகளிலே அந்த மூட்டு எலும்புகளிலே ஒரு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இதன் மூலமாக இதனுடைய அறிகுறிகளாக சொல்லப்படுகிறது. சிறுநீர் கழிப்பதிலே பிரச்சனைகள், எரிச்சல் இருக்கும், இல்லை சிறுநீர் கழிப்பது குறைவாக இருக்கும். இப்படியான அறிகுறிகள் இந்த எலிக்காய்ச்சலினுடைய தன்மைகளாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். ஆகவே இதில் ஏதாவது ஒரு அறிகுறியை உணர்ந்தாலும் உடனடியாகவே தாமதமின்றி அருகில் இருக்கின்ற அரசு மருத்துவமனைக்கு செல்வதென்பது எங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு இருக்கின்ற ஒரே வழி என்பதை சுகாதார தரப்பினர் ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார்கள். இப்போ இன்றைய தினம் பருத்தித்துறை நகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே பொது சுகாதார பரிசோதகர்கள் விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். அதன் மூலமாக கிடைக்கிற தகவல் என்னென்று சொன்னால், அங்கே இப்போது ஒட்டுமொத்த இலங்கையை கடந்து ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பெரும்பரப்பிலே இந்த எலிக்காய்ச்சல், மர்மக்காய்ச்சல், யாழ்ப்பாணத்திலே அடுத்தடுத்து மரணங்கள் நிகழ்கின்ற செய்தி ஒரு பெரும் பரபரப்பாக மாறி இருக்கின்றது. அப்படி இருந்தபோது கூட இன்றைய தினம் டிசம்பர் 13 கூட அவர்கள் 2 பேரை அடையாளம் கண்டு முச்சக்கர வண்டி மூலமாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்காக வீடுகளுக்கு சென்று இந்த தகவல்களை மக்களுக்கு நேரடியாக வழங்குகின்றார்கள். அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான இடங்களிலே, அந்த அடையாளப்படுத்தப்படுகின்ற இடங்களிலே அந்த தடுப்பு மருந்துகளையும் அவர்கள் விநியோகிக்கின்றார்கள். இவ்வாறு சென்று அவர்கள் களத்தரிசிப்பின் போது அவர்கள் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது இந்த தகவல்களை கூறுகின்ற போது அங்கே 2 பேர் எங்களுக்கு காய்ச்சல் இருப்பதாக கூறியிருக்கிறார். உடனடியாகவே அவர்கள் முச்சக்கர வண்டி மூலமாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அதில் ஒருவர் சிறுநீர் ஒரு இரத்தமாக சிவப்பு கலரிலே போகக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை இருந்திருக்கின்றது. அவர் இவ்வாறு தங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளில் தங்களுடைய உடலிலே அசாதாரணமான நிலைமைகள் இருப்பதை உணர்ந்து கொண்ட பிற்பாடு கூட அவர்கள் மருத்துவமனையை நாடாது வீட்டிலே இருந்திருக்கின்றார்கள். இல்லை அவர்கள் பனடோலை போட்டுவிட்டு இல்லை ஏதாவது பாமசியில் மருந்தை வேண்டி விட்டு அவர்கள் இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்படியாக நாங்கள் அசண்டையினமாக இருப்பதென்பது நாங்களே எங்களுக்கு எமனாக மாறக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் ஊக்குவிக்கும் என்பதை சுகாதாரத்துறையினர் அடிக்கடி வலியுறுத்துகின்றனர். ஆகவே நாங்கள் இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பருத்தித்துறை பிரதேசத்திலே, குறிப்பாக வடமராட்சியிலே இவ்வாறு 7 மரணங்கள் சம்பவித்திருக்கின்றது என்று சொன்னால் அது ஒரு அதிதீவிர நிலைமையாகத்தான் அது மாறி இருக்கின்றது. உண்மையிலே டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள் கூறுகின்ற போது கூறினார், இன்று நேற்றைய தினம் எல்லாம் ஒரு ஆறுதலான விடயம் என்னவென்று சொன்னால், பலரை அதிலிருந்து மீட்கக்கூடிய மாதிரி இருக்கின்றன என்று சொன்னால் அந்த ஆரம்ப அறிகுறியுடனே மருத்துவமனைக்கு வந்தவர்கள் சிகிச்சையின் பின்னர் அவர்கள் ஓரளவு ஒரு தீரக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இப்போ நேற்றைய தினம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய நிலவரத்தின்படி 28 பேர் தான் அங்கே இந்த மர்ம காய்ச்சல் மற்றும் எலிக்காய்ச்சல் காரணமாக அவர்கள் அங்கே சிகிச்சை பெறுகின்ற நிலைமை இருந்தது. ஆகவே அங்கே கணிசமானவர்கள் சிகிச்சையின் போது முன்னேற்றகரமான நிலைமை அவதானிக்கப்பட்டு அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே முன்கூட்டியே நாங்கள் மருத்துவ கண்காணிப்புகள் தான் தமிழர்களுடைய பாரம்பரியம் மறுமுன் காப்பது தான் எங்களுடைய நிலைமை. இந்த விடயத்திலும் நாங்கள் ஒரு சிறிய சஞ்சலம், இந்த விடயத்திலே இதுவாக இருக்குமோ என்று நாங்கள் கருதுகின்ற போது சிரமம் பார்க்காமல் உடனடியாக அருகில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு சென்று நாங்கள் அவர்களிடம் தகுந்த ஆலோசனைகளை பெறும்போது இது தேவையற்ற இழப்புகளை நாங்கள் சந்திக்க முடியும் என்பதைத்தான் சுகாதார தரப்பினர் கூறுகின்றார்கள். ஆகவே இப்போது பருத்தித்துறை பிரதேசத்திலே இப்போது இந்த பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையை மையப்படுத்தியதாக இந்த நிலைமைகள் தீவிரமடைந்திருக்கின்றது. இப்போ நேற்றைய தினம் கொழும்பிலிருந்து ஒரு விசேட குழுவினர் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று நிலைமைகளை நேரில் அவதானித்தார்கள். இப்போ இன்றைய தினம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யாழ் மாவட்ட பணிப்பாளர் டாக்டர் கேதீஸ்வரன், அதேபோன்று வடமாகாண பணிப்பாளர் பத்ரன ஆகியோர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு நேரில் விஜயம் சென்று காலை 6 மணிக்கு அவர்கள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு வந்துவிட்டார்கள். வைத்தியசாலையிலே இந்த காய்ச்சல் நோய் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுகின்ற விடுதிகளுக்கு சென்று அங்கே அவர்கள் தொடர்பான விடயங்களை அவர்கள் அவதானித்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் வடமாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியசாலையில் இருக்கின்ற குறைபாடுகள், இந்த நிலைமைகள் தொடர்பாக எவ்வாறான முகாமைத்துவம் செய்யப்படுகின்ற இந்த விடயங்கள் எல்லாம் நேரடியாக கேட்டறிந்து மேற்கொண்டு செய்ய வேண்டிய விடயங்களை செய்வதாக அவர் கூறி சென்றிருக்கின்றார். அதற்கு பின்னர் இந்த கொழும்பிலிருந்து வந்த, அதாவது தேசிய தொற்றுநோய் பிரிவினர்
பருத்துறை ஆதார வைத்தியசாலையிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு பருத்தித்துறை மற்றும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளுக்கு சென்று அங்கே அவர்கள் தரவுகளை ஆய்வு செய்து அங்கே கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார்கள். அந்த கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் கொழும்பு திரும்பி 2 நாட்கள் அவர்கள் இங்கே ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினமும் மேலும் ஒரு குழு ஒன்று இங்கே வருகை தந்து இந்த ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமைகளை நாங்கள் வைத்து பார்க்கின்றோம். சுகாதார தரப்பினர் முழுமையாக அர்ப்பணிப்போடு இந்த ஆபத்திலிருந்து பொதுமக்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தங்களாலான முயற்சிகளை எடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை என்பது நீண்ட காலமாகவே ஆளணி பற்றாக்குறையோடு இயங்கி வருகின்றது. அவர்கள் அந்த வைத்தியசாலையினுடைய மக்கள் நேரடியாக முகம் கொடுக்கின்ற, அதாவது சிற்றூழியர்கள் என்று சொல்லப்படுகின்ற சிற்றூழியர்கள், அதே போன்று தாதியர்கள் சரி 50% குறைவான ஆளணியோடு தான் அவர்கள், அதாவது ஒரு வைத்தியசாலைக்கு தேவையான எண்ணிக்கையை விட 50% குறைவானவர்கள் தான் அவர்கள் அங்கே நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு பாரிய பற்றாக்குறையோடு, ஆளணி பற்றாக்குறையோடு இயங்குகின்ற பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை இந்த அவசர நிலைமையிலே அவர்கள் முழு வினைத்திறனோடு அதிலே முழு கவனம் கொடுத்து செயல்படுகின்ற விடயம் ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயமாக அவதானிக்கப்படுகின்றது. என்றால் அந்த பிரதேசம் சார்ந்து முழுமையாக சுகாதாரம் சார்ந்து பொறுப்பேற்கக்கூடிய ஒரு இடத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை இருக்கின்றது. அவங்க அதில் இருக்கின்ற அத்தனை பேருமே இந்த விடயத்திலே மிகவும் ஒரு அக்கறையோடு செயல்படுகின்ற விடயத்தை, அதாவது மக்களை இந்த இடரிலிருந்து எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அவர்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக கூறுவதை போன்று எப்போதுமே ஒரு கை ஓசை தராது, 2 கைகளுமே சேர்கின்ற போதுதான் ஓசையை எழுப்ப முடியும். ஆகவே இந்த இடரிலிருந்து நாங்கள் முற்றுமுழுதாக எங்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் சுகாதாரத்துறை தரப்பினர் ஒரு அர்ப்பணிப்போடு இரவு பகல் பாராது அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் முழுமையாக செவ்வனை பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த நோய் நிலைமை அவதானிக்கின்ற போது நாங்கள் உடனடியாகவே வைத்தியசாலையை நாடுவதுதான் முழுமையான பலனை நாங்கள் அடைய முடியும். நாங்கள் அசண்டையினமாக வீடுகளில் இருந்துவிட்டு இறுதி நேரத்தில் அங்கே சென்று விட்டால் அங்கே மருத்துவமனைக்கு சென்றும் அவர்களை காப்பாற்ற முடியாது என்கின்ற ஒரு துயரகரமான முடிவைத்தான் நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே மக்கள், புலம்பெயர்ந்த உறவுகளும் உங்களுடைய தொடர்பில் இருக்கின்ற தாயகத்தில் இருக்கின்ற உங்களுடைய உறவுகளை தொடர்ச்சியாக அறிவுறுத்துங்கள். எதுவாக இருந்தாலும் உடனடியாக அருகில் இருக்கின்ற அரச மருத்துவமனையை செல்லுங்கள் என்று. ஏன்னால் அவ்வாறு செல்வதன் ஊடாகத்தான் எங்களுடைய பெருமதியான உயிர்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். அவ்வாறு ஒருவருடைய உயிரிழப்பு என்பது அவருடைய குடும்பம் சார்ந்து அல்லாமல் ஒரு சுற்றம், சமூகம் என ஒரு பெரும் சோகத்தையும் விட்டு முடியாத ஒரு இழப்பையும் தான் அதை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக இந்த 7 மரணங்களிலே 2 பெண்கள் மற்றும் 5 பேர் ஆண்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவ்வாறு உயிரிழந்தவர்கள் 20 வயதிலிருந்து 50 வயதுக்கு உட்பட்டவர்களாக, குறிப்பாக ஒரு இளவயதினர் இல்லை ஒரு முதுமையை தொடுவதற்கு முன்னரே ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இதன் போது துயரமாக அவர்களுடைய இறப்பு பதிவாகி இருக்கின்றது. ஆக இது ஒரு அசாதாரண நிலைமை. அதாவது 20 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோ ஒரு நோய் வருகின்ற போது உண்மையில் குழந்தைகளும் முதியவர்களும் தான் உடனே அதில் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்களை இந்த நோய் தாக்காமல் ஒரு இளவயதினரே இதில் பலியாகி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதனுடைய தீவிரத்தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சுகாதார தரப்பினருடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றி எதிர்வரும் நாட்களிலே நாங்கள் நடந்து கொள்வதுதான் இந்த பேரிடரிலிருந்து நாங்கள் எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் பாதுகாக்க முடியும் என்ற ஒரு தகவலோடு நாங்கள் இன்றைய பதிவை நிறைவு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.